என் தங்கப்பிள்ளையே, இந்த வராகி இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை நடத்தக்கூடிய ஒரு விஷயம். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும் என்பதனை அம்மா ஒவ்வொரு முறையும் உனக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில், நாளைய தினம் நான் சொல்கின்ற ஒரு இடத்திற்கு சென்று நான் சொல்கின்ற இந்த நபரை நீ கட்டாயமாக சந்திக்க வேண்டும். இவரை சந்தித்து விட்டால் போதும், நீ நிச்சயமாக எதிர்பார்த்த ஒவ்வொரு உதவிகளையும் உன் வாழ்க்கையில் நீ பெற்று விடுவாய். என்ன வேண்டும் என்று என் முன்னால் நீ வேண்டி நின்றாலும், உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை நீ விரும்பி நின்றாலும், உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தை உனக்கு எப்பொழுதும் கை காண்பித்து கொடுக்கின்ற இந்த வராகி, என்னுடைய வார்த்தைகளை நீ ஒரு பொழுதும் விட்டுவிடக்கூடாது. நல்லது நடக்கும் என்று உனக்கு ஒரு உத்திரவாதத்தினை நான் கொடுக்கிறேன் என்றால், நிச்சயமாக அதிலிருந்து ஒரு பொழுதும் நான் மாற மாட்டேன். அது உன் வாழ்க்கையில் நடக்காமலும் போய்விடாது. உன்னை சுற்றி ஒவ்வொரு உண்மைகளும் வெளிவருகின்ற நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது, ஏது கொடுத்தது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் உன்னை நீ தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு சரியாக தெரிந்து கொள்ள முடிகின்ற பட்சத்தில், இந்த வாழ்க்கையும் ஒட்டுமொத்த அன்பையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுத்து விடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அது சர்வசாதாரணமான காரியமா? அவ்வளவு எளிதில் யாருக்கும் நடந்து விடுமா என்ன? நிச்சயமாக நடக்காது. ஆனால் உன் வராகி நான் நினைத்தால், நான் சொல்வதையெல்லாம் என்னவென்று நீ கேட்டு முடித்தால், நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கும் நீ விரும்பிய அத்தனை சந்தோஷங்களையும் ஒரு சேர உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தருணம் உனக்கு எப்படியாக மாறி இருக்கிறது என்பதனை பற்றி எல்லாம் யோசித்து கொண்டிருக்காமல், இனி உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை சற்று சிந்திக்க பழகு. நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதும், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் இனிமேல் உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்குத்தான் என்பதனையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள பழகு. ஒவ்வொரு நாளுமே அம்மா உனக்கான வெற்றிகரமான இரவையும் வெற்றிகரமான விடியலையும் தர வேண்டும் என்று முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீ எதையும் இழந்து விடக்கூடாது என்பதிலும், நீ எதையும் இழந்து விட்டாலும் கூட அதற்காக வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று எண்ணி விடாமலும் இருந்து, நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்திட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். என் குழந்தையே, இந்த நேரம் நான் இருந்து உனக்கு தருவது எல்லாம் என்னவென்று சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்து விட்டது. நான் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதும், உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை நடத்துகிறேன் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில், உனக்காக நான் இருந்து நடத்துவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எதையும் அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் விட்டுவிடக்கூடாது. இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றிகளையும் உறுதி செய்து கொண்டு, உனக்காக நான் இருந்து தரப்போகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அம்மா எந்த நொடியிலும் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும், நீ எடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக நல்லதை நடத்தி கொடுக்கத்தானே செய்யும். நான் இருந்து கொடுப்பது போல இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுத்ததில்லை என்று சொல்லி
என் பிள்ளை, நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா? அதனால் அம்மா மீண்டும் உன் வாழ்க்கைக்குள் வந்து விட்டேன். நீ விரும்பிய வெற்றியை உனக்கு கொடுத்துவிட. என் பிள்ளையே, ஒரு பிரச்சனையில் இப்பொழுது சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தைக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக விடிவு காலத்தை கொடுக்க வேண்டும். உன் தாயானவள் உன்னை சுற்றி வருகின்ற இந்த காலத்தில் நான் புரிந்து கொண்டேன். என் பிள்ளை இந்த பிரச்சனையை சரியாக தெரிந்து கொள்ளவில்லை. இதில் நாம் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று என் பிள்ளைக்கு சரியாக புரியவில்லை. தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் இந்த வாழ்க்கையில் தனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று புரியாமல் என் பிள்ளை வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் கொண்டு நிற்பதை நான் புரிந்து கொண்டேன். உன்னை தேடி வந்து நான் உனக்கு தர நினைக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நிலை வரும் பொழுது இந்த வாழ்க்கை இனி என்னவாக மாறப்போகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். அம்மாவின் அன்பினால் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். உன்னை சுற்றி வந்து நான் எப்பொழுதும் உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதியாக தந்து கொண்டிருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ என்னவென்று நிறைவாக தெரிந்து கொண்டால் அது போதும். நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை நீ சரியாக உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து எல்லாவற்றையும் சரியான புரிதலோடு எடுத்து செல்லும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கான அத்தனை மனநிறைவையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியானது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும். எந்த நேரம் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு இதற்கு மேலும் நாம் ஆசைப்பட்டதையெல்லாம் நாம் அடைந்து விட்டால் அது போதும். வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இனி உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளை நீ சரியாக தெரிந்து கொண்டால் நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நான் அமைத்திருக்கின்ற இந்த விஷயங்கள் இனி எந்த காலத்திலும் உனக்கு துன்பங்களை கொடுக்காதபடிக்கு உனக்கான மிகுந்த மன நிறைவை கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய மாற்றத்தை தர வேண்டும். வாழ்க்கை நீ எப்பொழுது எல்லாம் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அப்பொழுது எல்லாம் உனக்கான நிறைவான எண்ணங்களை உறுதியாக கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு மாற்றங்களும் உனக்குள்ளிருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த திருப்பங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதுமே. வேறு எந்த ஒரு எண்ணத்தினாலும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ இழந்து விட மாட்டாய். வேறு எந்த ஒரு சூழ்நிலைகளினாலும் எதையும் நீ விட்டு தவிக்க மாட்டாய். அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷமான செய்தியினைத்தான் அம்மா கொண்டு வந்திருக்கின்றேன். நாளைய தினம் மாலை நேரம் நான் சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு சென்று பார். அங்கு ஒருவர் இருக்கிறார். அவரின் காதுகளில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ சொல்லிவிடு. நிச்சயமாக அவரிடத்தில் நீ சொல்கின்ற விஷயம் உனக்கு ஒரு நாளும் நடக்காமல் போகாது. அவரிடத்தில் நீ சொல்கின்ற விஷயம் ஒரு நாளும் உனக்கு வெற்றியை கொடுக்காமல் போகாது. அப்படி என்ன விஷயம்? அவர் யார் என்று நினைக்கிறாய் அல்லவா? நாளைய விடியல் என்பது பிரதோஷத்தினுடைய விடியல். நாளை மாலை நேரத்தில் சிவபெருமானின் கோவிலுக்கு சென்று அவருக்கு எதிரில் அமர்ந்திருக்கின்ற நந்தி பகவானிடத்தில் உன்னுடைய கஷ்டங்களை கொஞ்சம் தள்ளி நின்றே அவரின் செவிகளில் சொல். அவர் செவிகளை தொட்டு எதையும் சொல்லக்கூடாது. ஒரு அடி விலகி நின்று அவரிடத்தில் உன்னுடைய விருப்பம் என்னவோ அதை மெதுவாகச் சொல். என் குழந்தையே, பிரதோஷ நாளில் அவரிடத்தில் நீ ஒரு வேண்டுதல் வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல் உனக்கு உடனடியாக நிறைவேறும். ஏன் தெரியுமா?
ஏனென்றால் அவரிடத்தில் நீ சொல்லக்கூடிய விஷயத்தை சட்டென்று அவர் சிவபெருமானிடத்தில் சொல்லி உனக்கு அந்த விஷயத்தை நிறைவேற்றி கொடுத்து விடுவார். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு எந்த ஒரு நிலையிலும் துன்பங்கள் ஏற்படாதபடி எப்பொழுதும் உனக்கு நன்மைகள் நடக்க நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வராகி நான் இருந்து உனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மிகப்பெரிய அதிசயங்களை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, நான் சொன்னது போல நாளைய தினம் நீ செல்ல வேண்டிய இடம் சிவபெருமான் இருக்கின்ற கோயில். எந்த ஒரு கோயிலுக்கும் நீ செல்லலாம், ஆனால் அங்கு சிவனும் நந்தியும் இருக்க வேண்டும். நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் ஒரு சேர உனக்கு கொடுக்க தயாராக இருக்கின்ற இந்த நேரம் இனி எக்காரணத்தை கொண்டும் நீ இதையெல்லாம் விட்டு விடாதே. உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக நல்ல முடிவினை கொடுக்க வேண்டிய நாள் வந்துவிட்டது. சிவனிடத்திலிருந்து உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது என்றால் வேறு என்ன வேண்டி இருக்கிறது? என் குழந்தையே, உன் தாயானவள் நானே, அந்த சிவபெருமானால் உருவாக்கப்பட்டவள் என்பதனை மறக்காதே. அவரின் நெற்றிக் கண்ணை உடையவள் இந்த வராகி. என் பிள்ளையே, சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை அவர் நடத்தி கொடுப்பார் என்று நான் இத்தனை உறுதியாகச் சொல்கிறேன் என்றால் நீ ஒரு துளி அளவேனும் இதிலிருந்து பின்வாங்கிவிடக்கூடாது. ஒரு நொடிப்பொழுதேனும் இதிலிருந்து நீ பின்னே வந்து விடக்கூடாது. உனக்கும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக பெருமகிழ்ச்சியையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் காண்பித்து கொடுக்கும். அதுவரையிலும் சற்று பொறுத்திரு. அதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் என்னவென்று நீ சற்று பொறுமையாக தெரிந்து கொள்ள தயாராக இரு. நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்காகவும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்காகவும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். வேறு எந்த ஒரு சிந்தனைகளும் உன்னை துன்பப்படுத்தாதபடிக்கு இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை அதிசயங்களையும் தந்துவிடும். இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை முன்னேற்றங்களையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுத்துவிடும். தாயானவளின் அன்புள்ளம் உனக்கு புரிகிறதா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் அம்மா எப்பொழுதும் உன்னை அன்போடுதான் தேடி வருகின்றேன். அம்மா எப்பொழுதுமே உன்னை மிகப்பெரிய நம்பிக்கையோடு தான் தேடி வருகின்றேன். நான் சொல்வதை கேட்டு உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ கொண்டு வந்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் நான் உன்னை தேடி வருகின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ இழந்ததையெல்லாம் மீட்டெடுப்பதும் இந்த வாழ்க்கையில் தொலைத்ததையெல்லாம் நீ திரும்ப பெறுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கும் வரை நீ எதையும் விட்டு விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் எந்த காலத்திலும் நீ தொலைத்து விடாதே. நல்ல நேரம் உனக்கென்ற இந்த வாழ்க்கை கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள தயாராக இருந்தால் அது போதும். எப்பேற்பட்ட நிலையையும் தாண்டி உன்னால் இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை இனிமேல் அம்மாவின் அருளால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்க நினைப்பது ஒவ்வொன்றுமே ஏதாவது ஒரு வகையில் என் பிள்ளையை இந்த வாழ்க்கையில் தலை நிமிர வைத்து விடாதா? ஏதாவது ஒரு வகையில் என் பிள்ளையின் வாழ்க்கையில் பேரதிசயங்களை கொடுத்து விடாதா என்பதற்காகத்தான் நான் உன்னோடு இருந்து உன் வெற்றியை உனக்கு எப்பொழுதும் காண்பித்து கொடுப்பவள் அல்லவா? நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நம்பிக்கையையும் உனக்கு உறுதியாக கொடுப்பவள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீ எதையும் நினைத்து வருந்தாமல், எந்த சூழ்நிலையையும் நினைத்து துன்பப்படாமல், உனக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு. அதுவே மேலும் மேலும் உனக்கு வாழ்க்கையில் நம்மாலும் வாழ முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். என்றும் என்றென்றும் உன்னை காப்பாற்ற இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை மறக்காமல் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து
நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் வாழ பழகிவிடு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.